ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் க்ரோத் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு டிஐஒய் ஆயில் தான். இந்த ஆயில் வந்துட்டு நார்மல் பர்சனும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒருவேளை ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, இல்லை ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா கூட அவங்களும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 8 இன்க்ரீடியன்ட் மட்டுமே வந்துட்டு இந்த ஏர் ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவே வந்துட்டு நம்ம பாடியில் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஏர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஏர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஆயில் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்டில் எடுத்திருக்கேன்னா, செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன், ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன், காஞ்ச நெல்லிக்காய், வெந்தயம், கருஞ்சீரகம், வெட்டி வேறு, அப்புறம் பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ காட்டின இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நான் எடுக்கல. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட் தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா எங்கிட்ட வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, இரும்பு கடாய் இல்லை. ஸோ எங்கிட்ட வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் பீக்கர் இருக்கிறதுனால நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சுத்தமான கோகனட் ஆயில் வந்து வாங்கிக்கோங்க. அப்படின்னா செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறதுனால நான் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நான் அந்த ஆயில் வந்து நான் உள்ளே வைக்க முடியுமே. ஸோ எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று நம்ம வந்துட்டு இந்த ஆயில் வந்து போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று ஃபஸ்ட்டு நான் வந்து வெட்டி வேறு எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நான் ஒன்று எடுத்து போடுறேன். ஸோ இப்போ வந்து வெட்டி வேறு, வெந்தயம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட். இது பாடியில் ஹீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடி, பேபி ஹேர்ஸ் வந்துட்டு கொட்டின இடத்துலேருந்து வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா, கருவேப்பிலையும் கருஞ்சீரகமும் ரெண்டுமே என்ன வேலை பண்ணும் பார்த்திங்கன்னா, முடி வந்துட்டு க்ரே ஹேர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த க்ரே ஹேர் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கண்டிஷ்னர். அது ஹேருக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுத்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து காஞ்ச நெல்லிக்காய் வந்து நம்ம எடுத்திருக்கோம். காஞ்ச நெல்லிக்காய் வந்து விட்டமின் சி, நம்ம ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவும் எடுக்கலாம். என்கிட்ட இப்போ வந்து காஞ்ச நெல்லிக்காய் தான் கிடச்சிருக்கு, அதனால் காஞ்ச நெல்லிக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் வந்துட்டு இதில் போட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ml கோகனட் ஆயில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த பீக்கர் வந்துட்டு 400 ml வரைக்கும் தாங்கும். ஸோ நான் 350 ml நான் எடுத்தேன் அப்படின்னா, இப்போது இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் அதில் போட்டுட்டேன் அப்படின்னு வைங்களேன், கொஞ்சம் மேலே வரும். அதுக்காக தான் நான் வந்து 350 எடுத்திருக்கேன். நம்ம 350 எடுத்தால் தான் அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 300 ml ஆஃப் ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் எல்லாமே எடுத்திருக்கேன். இது போட்டுட்டு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இது நீங்கள் அடுப்பில் வச்சு பண்ணுறதா இருந்தால் மீடியமில் வைங்க. நான் இண்டக்ஷன் வச்சு பண்ணுறதுனால 400 வச்சு பண்ணுறேன். அதுதான் வந்து இருக்கிறதுலே மீடியம் இதில். ஸோ அந்த மீடியமில் வச்சுட்டு நான் நல்லா அப்படியே கொதிக்க விடுறேன். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். இது வந்துட்டு இந்த ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரமாச்சும் ஆகும். ஏன்னா நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கிளாஸ் பீக்கரில் வச்சு நான் பண்ணுறேன். என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாதனால நான் பீக்கரில் வச்சு பண்ணுறேன். அப்படின்றதுனால எனக்கு இவ்வளோ டைம் வந்து ஆகும் இந்த வந்து ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக நுர வர ஆரம்பிச்சிருக்கு, நடுவுலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நுர வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு. சூடு ஆகுது அப்படி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா, எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆக ஆக இது வந்து நல்லாவே ஃப்ரை. இப்போ நம்ம ஏதாவது நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம போடுறோம், கடுகு போடுறோம், கருவேப்பிலையே நம்ம போடுறோன்னு எங்களுக்கு டக்குன்னு எப்படி ஒரு பொங்கி வரும், அந்த மாதிரி இதில் வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வந்து நுர ஃபார்ம் ஆகி அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்துட்டு இந்த ஆயிலுக்குள்ளே போகிற மாதிரி நம்மளுக்கு இந்த டபுள் பாயிலிங் மெத்தடில் கிடைக்கும். இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது அதெல்லாம் பண்ணமா கிட்ட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணுறீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். ஆயில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு ஆன உடனே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் கை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அடுப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் டைரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கிண்டாமல் விட்டாலுமே இந்த ஆயில் வந்துட்டு அடி பிடிச்சி கருகி போயிடும். அப்புறம் ஆயிலே மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அதோட நுரை வந்து அடங்குறப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் வந்து கிண்டணும். இல்லையா உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, என்கிட்ட இரும்பு கடாய் தான் இருக்குது அப்படின்னா இரும்பு கடாய் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஆயில் வந்து ரெடி ஆகிடும். இப்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸ் எடுக்குது அப்படின்னா இரும்பு கடாயில் நம்மளுக்கு 30 மினிட்ஸ்லேயே வந்து முடிஞ்சிடும். ஏன்னா வந்து சீக்கிரமாக வந்துட்டு அதில் அயன் சக்தி வந்து இருக்குது அப்படின்றதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஆயில் வந்து ரெடி ஆகிடும். அதுக்காக தான் வந்து அதில் யூஸ் பண்ண சொல்லுவாங்களே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்டே வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இந்த ஆயில் வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து
1.5 மணி நேரம் நான் வந்து இதை ஹீட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். 1.5 மணி நேரம் நான் வந்து ஹீட் பண்ணிவிட்டு இதை நான் அப்படியே வந்துட்டு ஒரு 24 ஹவர்ஸ்க்கு நான் அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆயிலோட கலரே வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும். இதில் நான் வந்து சில இன்க்ரீடியன்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணலை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ்மேரி யூஸ் பண்ணல, வேம்பாலம் பட்டை வந்து யூஸ் பண்ணலை, நெக்ஸ்ட் வந்துட்டு மெகந்தி யூஸ் பண்ணல, நீம் யூஸ் பண்ணல, அவுரி யூஸ் பண்ணல. இது எல்லாமே வந்துட்டு இன்னுமே அடிஷ்னல் பெனிஃபிட். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஒருவேளை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 24 ஹவர்ஸ் நான் வந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்ல ஆயில் நல்லா ஊறி நல்லா மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆயிலும் இது எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு, ஆயிலோட கலர் வந்து எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு. இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக கொட்டிட்டேன். இப்போ ஆயிலோட கலர் வந்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து கையில் ஊற்றி பார்க்குறப்போ ஆயிலோட கலர் வந்து தெரியாது. இது வந்து மொத்தமாக இருக்குது அப்படின்றதுனால தான் ஆயிலோட கலர் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ டார்க் ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதை நான் வந்து வேம்பாலம்பட்டை சேர்த்துருந்து இன்னும் நல்ல ஒரு ரெட் கலரில் வந்து கிடச்சிருக்கும். இந்த 2 இன்க்ரீடியன்ட்டுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏர் க்ரோத்துக்கு. பட் ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருத்தர் வந்து பர்சனலாக என்கிட்ட வந்துட்டு மெசேஜ் பண்ணி கேட்டதுனால தான் அவங்களுக்காக தான் நான் இந்த ஆயில் நான் வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த ஒரு ஆயிலாக இருந்தாலுமே நீங்கள் குறைஞ்சது 3லேருந்து 6 மாதமாச்சும் ஆகும். முடி கொட்டட்டும். கொட்டின இடத்துல வந்து புது முடி வளர்கிறதுக்கு, அப்படி இருக்கிற முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி க்ரோத் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் இருக்கிற ஆயில் நான் வந்துட்டு வேறு ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டேன். இந்த மாதிரி கேப் வச்ச மாதிரி வந்து மாற்றிட்டேன். ஸோ இப்போ வாங்க ஆயில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடி நல்லா நீங்கள் வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. சிக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி வந்துட்டு பாதி அளவுக்கு வந்து கொட்டாமல் கொஞ்சம் தடுக்க முடியும். நான் எப்போவுமே வந்து கீழேருந்து வர சொல்லுவேன். இப்போ நான் ஏன் ஃபஸ்ட்டு மேலே வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக கொஞ்சம் மேலே சீவி விட்டுட்டு அப்படின்னா கீழே எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப அழுத்தி வராமல் லைட்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சிக்கு இல்லாமல் வந்து, ஏன்னா எனக்கு மேலே தான் வந்துட்டு வளர்ந்த முடி, கீழே இருக்க முடி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மூத்தனிங் பண்ண முடி வந்து எனக்கு எப்போவுமே சிக்காகாமல் தான் இருக்கும். என்னோடய புதுசாக வளர முடி மட்டும்தான் எனக்கு வந்து சிக்காகி ஒரு மாதிரியாக தெரியும். சரி பாருங்கள், நான் பார்ட்டிஷன் வந்து எடுத்துடுறேன். பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நான் அந்த ஆயில் வந்து அப்ளிகேட்டர் மாதிரி நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு நான் ஆயில் வந்து நான் என்னோடய ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஃபஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஆயில் வந்து நல்லா நம்ம ஸ்கேல்பில் வந்து இருக்கணும். அதுக்காக வந்துட்டு இருக்கிற எல்லா எண்ணெயுமே வந்து ஸ்கேல்பில் போகிற மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து வேலை செய்யாது. ஒரே நாளில் நீங்கள் வந்து நிறைய ஆயில் நீங்கள் வைக்கிறீங்க, அப்போ உடம்பு வந்து நம்மளுக்கு இன்னும் குளிர்ச்சி ஆகிடும் அப்படின்னு நீங்களாம் வந்து நினச்சிங்க அப்படின்னா உடம்பு வந்துட்டு உங்களுக்கு குளிர்ச்சியே ஆகாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு முடி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் தலைக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த எண்ணெய் மட்டும் எடுங்க. நான் ஸ்கேல்பில் தான் நான் கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு அந்த இருக்கிற ஆயிலே நான் மொத்த முடிக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லையா எனக்கு அது பத்தலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் நான் கையில் எடுத்துகிட்டு என்டையர் முடிக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ லைட்டாக நீங்கள் இப்படி ஆயில் வைக்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது இருக்கிற எல்லா இடத்துக்குமே இந்த ஆயில் வந்து போயிடும். ஸோ போனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து கார்னர்லேயுமே போட்டுட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நான் என்னோடய முழு முடிக்குமே நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி பக்கமாக நான் வந்து எண்ணெய் வைக்கல, பின்னாடி பக்கமாக நான் வந்து எண்ணெய் வைக்கணும். ஸோ அதுக்கான எண்ணெயுமே நான் வந்து வச்சுட்டு நல்லா முடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. போட்டு நல்லா இஷ்டத்துக்கு தேயெல்லாம் தேய்ச்சிடாதீங்க. தேய்ச்சிங்கன்னா இன்னுமே வந்துட்டு முடி கொட்டும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மைல்டாக பண்ணணும் மசாஜ் பண்ணுறது. என்னால் முடியல, என்னால் இப்படி தான் பண்ண முடியுது, அதனால் வேகமாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுவே உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து டேமேஜ் பண்ணி முடி கொட்டுறதுக்கு அதுவே வந்துட்டு இதுவாகிடும். ஸோ பாருங்கன்னா கொஞ்சமாக மசாஜ் பண்ணிட்டு பின்னாடி பக்கம் எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் வச்சுட்டு ஒரு 10 minutes நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மசாஜ் பண்ணுறேன். எதனால் வந்து மசாஜ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்துட்டு அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மசாஜ் பண்ண தான் வந்து பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு மசாஜ் பண்ணவே சொல்லுவாங்க நம்மளை. ஸோ இப்போ நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் அது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 2 hours வரைக்கும் நான் வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஆயிலியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு பிடிக்காது. அதனால் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். அப்படி வச்சாலே போதும், நல்ல பாடி வந்து நல்லாவே கூல் ஆகிடும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் நான் வந்து வேறு எதுவுமே நான் சேர்க்கலை. எசென்ஷியல் ஆயிலில் நான் எதுவுமே சேர்க்கலை. ப்ளஸ் கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எந்த எண்ணெயுமே நான் வந்து சேர்க்கலை. ஸோ இந்த ஆயில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை நான் வந்து வீக்லி ட்வைஸ் தான் நான் வந்து வைப்பேன் அப்படின்னா அப்படியும் பண்ணிக்கலாம். நான் நைட்டு வச்சுட்டு மார்னிங் வாஷ் பண்ணலாமா கேட்டேன், தாராளமாக வாஷ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான். ஆனால் நீங்கள் வந்து வாரத்தில் 2 நாள் நீங்கள் வந்து ஏர் வாஷ் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மசாஜிங் டூல் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு கூஷான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரகத்தில் வர ஒரு மசாஜ் இது தான். நம்ம வந்து மேனுவலாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மசாஜ் டூலுமே வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கை வச்சு நல்லா மசாஜ் பண்ணியிருப்போம். ஸோ நல்லா அந்த கூஷா வச்சுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் அழுத்தி மைல்டாக ப்ரெஷர் வந்து கொடுக்கணும். போட்டு இஷ்டத்துக்கு நம்ம போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே டேமேஜ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 நிமிஷம் நான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டேன். பண்ணதுனால முடிய நான் மறுபடியும் வந்து சிக்கு எடுக்கிறேன். ஏன்னா மேலே நான் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அப்படின்னால எனக்கு இன்னும் ஈஸியாக வந்து வரும். ஸோ அந்த மேலே நான் வந்து லைட்டாக சீவி விட்டுட்டு இப்போ பாருங்கள் எனக்கு அந்த இடத்துல சிக்கு பிடிச்சிச்சு. அதனால் நான் அந்த இடத்தோட அப்படியே நிறுத்திட்டு நான் இப்போ கீழேருந்து வார ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், கீழேருந்து நம்ம வாரணும் அப்படின்னா சிக்கு வந்துட்டு இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மியாக முடி வந்து உதிரும். இப்போ நான் மேலே இந்த சிக்கோடவே நான் சேர்த்து வச்சு நான் வாரி இருந்தேன்னு வைங்களேன், எக்ஸ்ட்ராவாக எனக்கு முடி கொட்டி இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் இப்போ வாரிட்டு எனக்கு கீழே எவ்வளோ முடி கொட்டி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் சீப்பில் வந்துட்டு சில முடியெல்லாம் மாட்டியிருக்கு. இப்போ நான் சிக்கு ஃபுல்லாகவே நான் வந்து எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் ஆயில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஃபுல்லாக சிக்கு ஃபுல்லாக நான் வந்து எடுத்துட்டேன். நல்லா சிக்கு ஃபுல்லாக எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு முடி வந்துட்டு பின்னி பேண்டு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முடி வந்து கொட்டாமல் இருக்கும். இப்போ நான் கீழே இருக்க முடி நான் வந்து எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இவ்வளோ தான் எனக்கு வந்து முடி கொட்டியிருக்கு. இப்போ நான் வந்துட்டு மேலேருந்து சிக்கு எடுக்கிறேன் அப்படின்னு அப்படி எடுத்துருந்தேன்னா இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக முடி வந்து கொட்டி இருந்திருக்கும். ஸோ நான் அப்படி பண்ணலை. அப்படி பண்ணாமல் இப்படி பண்ணதுனால முடி கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டை போட போகிறது இல்லை, நான் வந்து பின்னி போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து கொண்டை போட்டிங்கன்னா நீங்கள் கிளிப் வந்து எப்படி தலைமுடியில் போய் பட்டுட்டு அதுவுமே வந்து நல்லா டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரி சீவிட்டு பேண்டு போட்டுட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் வந்து விட்டுடுங்க. நீங்கள் இப்படி நீங்கள் டைட்டாக வாரி போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஏர் ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகும், நீங்கள் வந்து கிளிப் குத்துறதுக்கு பதிலாக. ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நான் இதில் வந்துட்டு எந்த ஒரு எசென்ஷியல் ஆயிலுமே வந்து யூஸ் பண்ணல. ரோஸ்மெரி ஆயில் யூஸ் பண்ணல, டீ ட்ரீ ஆயில் அதெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. இதில் நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியண்ட்டே வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னாலுமே கூட அது கொஞ்சம் எடுக்க பார்க்கும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால வெந்தயத்தோட இது வந்துட்டு டேண்ட்ரஃப் வந்து லைட்டாக குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நீங்கள் வெந்தயம் வந்து நீங்கள் ஏர் பேக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏர் ஆயில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஏர் ஃபாலுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏர் ஆயில். இது வந்துட்டு என்னென்னா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணி போட்டதில் வந்துட்டு ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக சில கேள்வி எல்லாமே வந்தது. ஸோ அதுக்காகவே தான் இப்போ நான் வந்துட்டு இந்த ஆயில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே குறைஞ்சது ஒரு 3லேருந்து 6 மாதமாச்சும் ஆகும். ஃபஸ்ட்டு ஏர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதுக்கப்புறமா தான் ஏர் க்ரோத் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ முடி விழுந்த இதுதான் வந்து ப்ராசஸ். இப்போ முடி வந்துட்டு கொட்டுது அப்படின்னா கொட்டின இடத்துலேருந்து புது முடி வந்து வளரணும். அதுக்காக தான் நம்ம வந்து சின்ன வெங்காயம் அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோமே. ஸோ இதில் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணோம். பட் ஆனால் குறைஞ்சது 3லேருந்து 6 மாதமாச்சும் ஆகும். வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 3ஆவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூனும், கேஸ்டர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூனும், செசமே ஆயில் 2 டேபிள் ஸ்பூனும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் வச்சுட்டு ஒரு 20 to 35 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அதில் வந்து கேஸ்டர் ஆயில், செசமே ஆயிலெலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியாகிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம வந்து ஏர் வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த ஏர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour 2 hours 3 hours கூட விடலாம். இதனால் வந்து சளியெல்லாம் பிடிக்காது. ஓவர் நைட் அப்ளை பண்ணலாமா கேட்டால் அப்ளை பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இதே மாதிரி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாமா கேட்டால் நீங்கள் டெய்லியுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏர் வாஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் டெய்லி நீங்கள் ஏர் ஆயில் வைக்கிறீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.